மார்ச் 17, 2025 திங்கட்கிழமை. புனித லூக்கா எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 36 38 கருணையின் முக்கியத்துவத்தை போதிக்கிறது. நம்முடைய வானக தந்தை கருணையுள்ளவராக இருப்பதைப் போல நாமும் கருணையுள்ளவர்களாக இருக்கும்படி இயேசு அறிவுறுத்துகிறார். நாம் பிறருக்கு அளிக்கும் மன்னிப்பின் மற்றும் தீர்ப்பின் அளவினைப் போலவே நாமும் பெறுவோம். கடவுளின் கருணையை அணுகமிக்க அழைப்பு. நம் வானக தந்தை கருணையுள்ளவராக இருப்பதைப் போல நாமும் கருணையுள்ளவர்களாக இருக்கும்படி இயேசு அழைக்கிறார். இது பிறர் தகுதியுள்ளவர்களா என்பதை பொருட்படுத்தாமல் கடவுளின் அளவிலாத அன்பின் பிரதிபலிப்பாக நாம் தயாளத்தையும் மன்னிப்பையும் வழங்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. மறுமீட்பு விதி. நாம் பிறரை எவ்வாறு தீர்ப்பிடுகிறோம், மன்னிக்கிறோம், கொடுக்கிறோம் என்பதன் அடிப்படையில் அதே விதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கிடைக்கும். நம் செயல்கள் ஒரு ஆன்மீக சுற்றுமுறையை உருவாக்குகிறது. இதில் இரக்கமும் அமைதியும் ஆசீர்வாதங்களை தருகின்றன. அதே நேரத்தில் கடுமை கொண்டவர்கள் அதே கடுமையை எதிர்நோக்குவார்கள். ஒரு பெருந்தயாள இதயம். இயேசு நம்மை தாராளமாக வழங்க அழைக்கிறார். மேலும் ஒரு தாராள மனது கொண்டவருக்கு கடவுள் பெருகி அளிக்கிறார். நாம் அன்பு, மன்னிப்பு அல்லது பொருள் எதையும் மனதார வழங்கும்போது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் தன்னுடைய அருளை பொழிந்து மிகுதியாக தருகிறார். ஜெபம். இயேசுவே, என் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். உமது அளவற்ற இரக்கத்தால் என் இதயத்தை நிரப்பும். நான் மன்னிக்கவும், கொடுக்கவும், நேசிக்கவும் உதவியாயிரும். எனது வாழ்க்கை உமது தெய்வீக அருளின் அருளால் நிரம்பி வழியுமாறு செய்யும். ஆமேன்.